என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவோடு உன் கஷ்டங்களை தீர்த்துவிட இந்த வராகி நான் நினைத்து விட்டேன். இன்று இரவு நான் உனக்கு சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு அத்தனை நன்மைகளும் மனநிறைவோடு கிடைப்பதை நீ எப்பொழுதும் தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டு அவை அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றிட வேண்டும். எந்நாளுமே நான் இருக்கிறேன் உனக்கென்று உன் வாழ்க்கையின் நம்பிக்கைகளை கொடுத்திட. எந்நாளுமே நான் வருகின்றேன் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை என்னவென்று உன் கைகளில் தந்துவிட. இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எத்தனை கஷ்டங்களும் வேதனைகளும் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த சாதனைகளை உனக்குள் ஏர்ந்து நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இனி வரும் நாட்கள் உனக்கு மாற்றத்தை கொடுக்கும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும். எந்நாளும் நான் இருக்கும் இந்த காலத்தை உனக்கு நான் நிம்மதியோடு நடத்தி தந்திடுவேன். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சரியான பலனை நிச்சயமாக உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். எந்த நொடியிலும் உனக்கு சந்தோஷங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. இதனால் வரையிலும் நீ அனுபவித்த எல்லாவற்றையுமே நான் கவனமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம். தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் கொடுத்து உன்னை பாடாய்படுத்தியது போதும். இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று நான் சொல்லிக் கொடுத்திட வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்னுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே மனதிற்கு நிறைவான ஒரு நிம்மதியான சூழ்நிலையை கொடுக்க வேண்டும். இந்த வராகியை நீ தேடி வருவதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கிருக்கின்ற தேவையற்ற விஷயங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். நல்லது நடந்து நல்ல நேரம் வந்து உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் என் பிள்ளை, எப்பொழுதுமே நீ சரியாக ஒன்றை யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு நல்லது நடப்பதையும் நீ கண்டுகொள்வாயல்லவா? என் தங்கமே, என்றோ ஒரு நாள் உனக்கு கிடைத்த சில விஷயங்களை எல்லாம் நீ எண்ணிக்கொண்டு இப்பொழுது வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்திவிடு. இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை உன் தலையணைக்கு அடியில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். விடியும் பொழுது உனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் இல்லாமல் உனக்குள் நல்ல எண்ணங்கள் பிறக்கும். நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி உனக்காக எப்பொழுதும் உன்னோடு நிற்கும் இந்த நேரங்களில் உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் நீ உறுதியோடு கேட்கிறாயோ அதை நான் உனக்கு தராமல் செல்ல மாட்டேன். எந்த இடத்திலும் உன்னை விட்டு நான் விலகி நிற்க மாட்டேன். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் உனக்கு தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மனதளவில் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்குள் மிகப்பெரிய புரிதலையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் கொடுக்கும். எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருந்து உனக்குள் மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் இந்த தாயின் அன்போடு இந்த வராகி என்னுடைய அரவணைப்போடு உனக்கென்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையற்ற கஷ்டங்களை கொடுத்திருக்காது, தேவையற்ற வேதனைகளை கொடுத்திருக்காது. என் பிள்ளையே, சிலரது வாழ்க்கையை நாம் என்னவென்று உற்று நோக்கி பார்த்தோமானால் அதில் சில விஷயங்கள் உனக்கே புரியாமல் இருக்கும். என்ன தெரியுமா? ஒரு குழந்தையை தவறுதலாக நாம் சொல்கின்றோம். அவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அவரோடு பழகியவர், இவரோடு பழகியவர் என்று தவறுதலாக சொல்கின்றோம். ஆனால்
உண்மை என்னவாக இருந்திருக்கும் தெரியுமா? ஆரம்பத்தில் இவர் யாரை நம்பினாரோ அவர்கள் கைவிட்டதன் பலன்தான் இவர்கள் மற்றவர்களிடம் பேச வேண்டிய ஒரு நிலையே வந்திருக்கும். இவர்கள் நம்பியவர்கள் இவர்கள் கைவிடாமல் இருந்திருந்தால் அவர்களால் வேறு எந்த திசைக்கும் சென்றிருக்கவே முடியாது. வேறு எதை பற்றியும் அவர்கள் யோசித்திருக்க முடியாது. ஆனால் இவர்களை கைவிட்டதன் பலன், அதை மறக்கவும் அவர்கள் பக்கம் திரும்பாமல் இருக்கவும் வேறு நபர்களை தேடிச் செல்கிறார்கள், வேறு உறவை பெற நினைக்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான திசை திருப்புகின்ற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் மற்றவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியும், தன்னுடைய வாழ்க்கையை இப்படி தடமாறி சென்றது. நாம் ஆரம்பத்தில் நம்பிய ஒருவர் நமக்கு கை கொடுத்திருந்தால், நாம் ஆரம்பத்தில் நம்பியவர் நம்மை கைவிடாமல் இருந்திருந்தால், நிச்சயமாக நாம் ஒருபொழுதும் இது போன்ற ஒரு விஷயத்திற்குள் சிக்கி இருக்க மாட்டோமே. நாம் அதே அன்பை பெற வேண்டும் என்பதற்காக இன்னொரு அன்பை தேடி சென்றிருக்க மாட்டோமே என்ற நிலை அந்த பிள்ளைகளின் மனதில் எப்பொழுதும் இருக்கும். என் குழந்தையே, யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள், யாரெல்லாம் விலகுவார்கள் என்பதனை கால முடிவு செய்வதில்லை. அவரவர்களினுடைய வார்த்தையும் நடத்தையும் தான் அதை முடிவு செய்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது என்பதனை நீ மறந்து விடாது. யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதனை அறிந்து கொண்டு பேச வேண்டும். நிம்மதியோடு வாழ்கிறேன் என யாராலும் அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை எப்பொழுதுமே உனக்கானதாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையும் உனக்கு விரும்பியது போல பல மாற்றங்களையும் நம்பிக்கைகளையும் நல்லபடியாக தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. தெளிவான விஷயங்களை நாம் தேடும் பொழுது இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு நடத்தக்கூடிய பல உண்மைகளை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதையுமே தாண்டி எதையுமே கடந்து உனக்காக இருக்கும் இந்த தாயின் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு விடுவதில்லை. மற்றவர்கள் தவறைத்தான் எல்லோருமே கவனித்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் தன் தவறுகளை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதை மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருப்பார்கள். பணம் இருந்தால் உன்னை உயர்ந்தவன் என்றும், குணம் இருந்தால் உன்னை குப்பை என்றும் நினைப்பார்கள். நடித்தால் உன்னை நல்லவன், உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் உன்னை ஏமாளி என்றும், எடுத்துச் சொன்னால் கோமாளி என்றும் சொல்வார்கள். தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரியென்று இவர்கள் வாதாடி கொண்டிருப்பார்கள். எப்பொழுதுமே இவர்கள் மத்தியில் அமைதி காட்டி அந்த அமைதியை உன்னுடைய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொண்டால் அது போதும். இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நேரத்தில் நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்ததோ என்று சொல்லி பதறுவதை விட நமக்கு கொடுத்தது எல்லாமும் நமக்கானது தான் என்று சொல்லி நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். உனக்கு கிடைத்த எல்லா சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்குரியதுதான் என்பதனை புரிந்து கொண்டு நீ தெளிவடைய வேண்டும். இன்று இரவு நீ தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டிய இலை வில்வ இலை. குபேர பகவானுக்கு உகந்த இந்த வியாழக்கிழமையின் இரவில் நிச்சயமாக அவருக்கு பிடித்த வில்வ இலையை நீ உன் தலைக்கு அடியில் வைத்து உறங்கிப்பார். நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற தேவையற்ற சிந்தனைகளும் உனக்கென்று கொடுமைகளை செய்கின்ற உனக்கான ஒவ்வொன்றும் என்று சொல்லி நீ எதையுமே சரியாக எதிர்கொள்ள துணிந்துவிடு. எந்த நிலையிலும் உனக்கு நல்ல மாற்றம் வரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். முன்பெல்லாம் எதை யார் சொன்னாலும் சட்டென்று நாம் நம்பிவிட மாட்டோம். ஆனால் இப்பொழுது எல்லாம் யார் என்ன சொன்னாலும் அதை நாம் நிச்சயமாக முழுமையாக நம்பித்தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது
தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. வராகி சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்காக நான் தருகின்ற அத்தனையையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலது போதும். எந்த இடத்திலுமே உன்னை காக்க நான் வந்திடுவேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ எதையெல்லாம் தொலைத்தாய் என்று சொல்லி கலங்காதே. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து பேரானந்தப்படு. இனி உனக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியை பொறுத்து நீ மிக பெரிய சந்தோஷம் அடைந்தால் அது போதும். உன்னுடைய வெற்றி என்பது இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமுமே அவ்வளவு சாதாரணமாக கடந்து வர முடியாது. அவ்வளவு சாதாரணமாக இதையெல்லாம் தாண்டி வர முடியாது. அப்படி இதையெல்லாம் தாங்கி வர வேண்டிய ஒரு நிலை உனக்கு வந்துவிட்டது என்றாலே நீ எப்பொழுதுமே எதையுமே சரியாக எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவாய். குபேர பகவானுக்கு உகந்தது வில்வ இலை என்று உன் அம்மா நான் சொல்லி இருக்கின்றேன். வில்வ இலையினால் அர்ச்சனை செய்யும் பொழுது குபேர பகவான் மனம் குளிர்வார். அதே நேரம் வில்வ இலை சிவபெருமானுக்கு உகந்த இலை அல்லவா? வில்வ இலை உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான ஆற்றல்களை விரட்டி அடிக்கும். அதை தலையணிக்கு அடியில் வைத்து நீ உறங்கும் பொழுது அது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் வெளியே எடுத்துவிடும். உனக்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான உண்மைகளை எல்லாம் அது வெளியே விரட்டி அடித்துவிடும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன சொல்லும் என்பதும் ஏது சொல்லும் என்பதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும்படி அத்தனை நிலையிலும் உனக்கு நல்லதும் நம்பிக்கையும் கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்வாய். உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இதையெல்லாம் பார்த்து நீ எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும். எப்பொழுதுமே மனநிறைவோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும். மனதளவில் உனக்கு ஏற்பட்ட பல விஷயங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க வரும். எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வில்வ இலையை இன்று இரவு தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கிவிட்டு நாளைய விடியலில் அதை எடுத்து உன்னுடைய தலையை சுற்றி நீ கால்படாத இடத்தில் போட்டுவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நமக்கு தெய்வம் துணை நிற்கும் என்ற உன்னுடைய அந்த எண்ணமும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கே இன்று நான் சொல்லும் எல்லாமும் உனக்கானவற்றை இனி நடத்தி கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்கிறாய் என்பதனை ஒரு நாளும் நீ மறக்க வேண்டாம். நல்ல நேரத்தை உருவாக்கி நான் உனக்கு சொல்லும் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கென்று என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் நாம் சரியாக உணரும் பட்சத்தில் இவை அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கு வேண்டியபடி மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றிடத்தான் வேண்டும். உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் கவனத்தோடு உனக்கு சொல்லித் தருவதற்கு காரணமே இன்னும் சில நேரங்களில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன்னிடத்தில் இருந்து அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். இந்த அர்த்தம் நிச்சயமாக உனக்கானவற்றை உனக்கு பெற்று கொடுக்கும். தெய்வம் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனியும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையெல்லாம் நடத்தி தரும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் நீ உனக்கான எல்லாவற்றையுமே மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்கும் பொழுது உனக்கு நல்ல நேரமும் பிறக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதுவே போதுமல்லவா? இனி எதற்காகவும் யாரும் யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது.
உனக்கான வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ நினைத்தால் அது போதும். உனக்கான விஷயத்தை நீ எப்பொழுதும் சரிவர பெற்று கொண்டால் அது போதும். அதுவே உன்னை எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் நிச்சயமான மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதையும் தாண்டி உனக்குள் சரியான விஷயங்கள் நடக்கவில்லை என்றாலும், உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கவில்லை என்றாலும், நிச்சயமாக நீ தெய்வத்திடம் முறையிடு. யாரிடமும் சென்று சொல்லாதே. யாரும் எப்பொழுதும் நமக்கு நல்லதை செய்ய முன் வருவதில்லை. அப்படியே செய்ய நினைத்தாலும் அவர்களை அவர்களோடு உடன் இருப்பவர்கள் மாற்றி விடுவார்கள். அதனால் உனக்கான சந்தோஷத்தை உன்னால் பெற முடியும் என்பதனை சொல்லி நீ எப்பொழுதுமே சந்தோஷப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களை கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.